பாஷ் ல் கேஸ் ஸ்டேட்மெண்ட் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்க போவது கேஸ் ஸ்டேட்மெண்ட் ன் முக்கியத்துவம், கேஸ் ஸ்டேட்மெண்ட் ன் சின்டாக்ஸ் மற்றும் அதற்கு ஒரு உதாரணம். இந்த டியூட்டோரியல் ஐ தொடர உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங் ன் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான tutorialகளுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். spoken-tutorial.org. இந்த tutorialக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் GNU Bash பதிப்பு 4110. பயிற்சிக்கு GNU Bash பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. பாஷ் ஷெல் இரண்டு விதமான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அமைப்புகளை கொண்டுள்ளது: ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மற்றும் கேஸ் ஸ்டேட்மெண்ட். if-else ஸ்டேட்மெண்ட் க்கு பதிலாக கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்தலாம். தேர்ந்தெடுக்க பல இருக்கும்போது கேஸ் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்த உகந்தது. பொதுவாக மெனுக்களை செயல்படுத்த ஸ்கிரிப்ட் ல் இது பயன்படுத்தப்படுகிறது. சின்டாக்ஸ் ஐ காண்போம். கேஸ் ஸ்பேஸ் டாலர் வேரியபிள் ஸ்பேஸ் இன் match1 குளோஸ் ரவுண்ட் பிராக்கெட் ஸ்பேஸ் commandகள் இரு செமிகோலன்கள் matchn குளோஸ் ரவுண்ட் பிராக்கெட் ஸ்பேஸ் commandகள் இரு செமிகோலன்கள் asterisk குளோஸ் ரவுண்ட் பிராக்கெட் ஸ்பேஸ் command to execute by default இரு செமிகோலன்கள் ESAC. வேரியபிள் match1 க்கு ஒப்பிடப்படுகிறது. அது பொருந்தவில்லை எனில் matchn ஆன அடுத்த கேஸ்க்கு செல்கிறது. இது அந்த stringகளில் ஏதாவது ஒன்று வேரியபிள் உடன் பொருந்துகிறதா என சோதிக்கிறது. ஆம் எனில் இரட்டை செமிகோலன் வரை அனைத்து commandகளும் இயக்கப்படுகின்றன. எதுவும் வேரியபிள் உடன் பொருந்தவில்லை எனில் asterisk உடன் உள்ள commandகள் இயக்கப்படுகின்றன. asterisk அனைத்து stringகளுடனும் பொருந்தும் என்பதால் இதுதான் டிஃபால்ட் கேஸ் கண்டிஷன். கேஸ் ப்ளாக் ன் முடிவை ESAC குறிக்கிறது. ஒரு உதாரணத்தின் உதவியுடன் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ புரிந்துகொள்வோம். புரோகிராம் ஐ ஏற்கனவே டைப் செய்து வைத்துள்ள பைல் case.sh ஐ திறக்கிறேன். இந்த புரோகிராம் டிஸ்க் ஸ்பேஸ் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடையும் போது ஒரு எச்சரிக்கை செய்தியை அச்சடிக்கும். இது ஷெபாங் லைன். CentOS, Red Hat போன்ற மற்ற லினக்ஸ் வழங்கிகளில் பாஷ் வேறு இடத்தில் இருக்கும். முன்னர் பயன்படுத்திய /bin/bash ஆனது பைனரி பைல் ஐ நேரடியாக குறிக்கிறது. இங்கே பயன்படுத்தப்படும் என்வ் ஆனது பாஷ் ன் உண்மையான இடத்தை காட்டுகிறது. இந்த ஷெபாங் வரியானது எந்த GNU/லினக்ஸ் கணினிகளிலும் இந்த ஸ்கிரிப்ட் வேலை செய்யும் விதமாக செய்கிறது. df-h ஆனது டிஸ்க் ஸ்பேஸ் பயன்பாட்டை மனிதன் ரீட் செய்யும் வடிவில் காட்டுகிறது. 5ஆம் காலம் ஐ தலைகீழாக அடுக்கும் sort-ark5 க்கு இதன் வெளியீடு அனுப்பப்படுகிறது. 2ஆம் வரியின் 5ஆம் புலத்தை எடுக்கும் awk fnr == to பிரின்ட் $5 க்கு பின் இதன் வெளியீடு அனுப்பப்படுகிறது. கடைசியாக அதன் வெளியீடு %sign ஐ நீக்குவதற்காக cut -d %sign -f1 க்கு அனுப்பப்படுகிறது. இது கேஸ் ஸ்டேட்மெண்ட் ன் முதல் வரி. இங்கே 0 க்கும் 69 க்கும் இடையே ஸ்பேஸ் ஐ ஒப்பிடுகிறோம். பொருந்தினால் எவரித்திங் இஸ் ஒக் என அச்சடிக்கிறது. அடுத்து 70 க்கும் 89 க்கும் அல்லது 91 க்கும் 98 க்கும் இடையே ஸ்பேஸ் ஐ ஒப்பிடுகிறது. பொருந்தினால் கிளீன் ஆட். தேரே இஸ் ஆ பார்ட்டிஷன் தட் இஸ் $space %full என அச்சடிக்கிறது. இங்கே ஸ்பேஸ் ஐ 99 உடன் ஒப்பிடுகிறது. பொருந்தினால் ஹரி, தேரே இஸ் ஆ பார்ட்டிஷன் அட் $space % என அச்சடிக்கிறது. asterisk அனைத்து stringகளுடனும் பொருந்தும் என்பதால் இது டிஃபால்ட் கேஸ் கண்டிஷன் ஆகும். இது கேஸ் ஸ்டேட்மெண்ட் ன் முடிவு. இப்போது பைல் ஐ எக்ஸிகியூட்டபிள் ஆக மாற்ற டெர்மினலுக்கு வருவோம். டைப் செய்க chmod + x case.sh. டைப் செய்க
case.sh. Everything is okay. உங்கள் கணினியின் டிஸ்க் ஸ்பேஸ் க்கு ஏற்ப வெளியீடு வேறுபடும் என்பதை கவனத்தில் கொள்க. என் கணினியில் 0 க்கும் 69 க்கும் இடையில் பொருந்துவதால் everything is okay என அச்சடிக்கிறது. உங்கள் கணினியில் அச்சடிக்கப்பட்ட செய்தியை காணவும். எந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்பட்டது என்பது புரியும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது கேஸ் ஸ்டேட்மெண்ட் ன் முக்கியத்துவம், கேஸ் ஸ்டேட்மெண்ட் ன் சின்டாக்ஸ் மற்றும் டிஸ்க் ஸ்பேஸ் உதாரணம். பயிற்சியாக மெனுவால் இயக்கப்படும் கணித கணக்கீடுக்கான ஒரு புரோகிராம் எழுதுக. இது உள்ளீடுகள் ஆ மற்றும் ப் ஐ பயனரிடமிருந்து பெற வேண்டும். கணித குறியீடுகளை கேட்க வேண்டும். கூட்டல், கழித்தல், வகுத்தல் மற்றும் பெருக்கல். அதை கணக்கிட்டு வெளியீட்டை அச்சடிக்கவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http://spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.